ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட லக்கேஜ் வைக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி சோல்ட்ரி 1, 2, 3ல் ஃப்ரீ டார்மெட்ரி, ஃப்ரீ ரூம்ஸ், ₹50 பெய்ட் ரூம் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். திருப்பதிக்கு நம்ம பஸ்ஸில் வரோம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே லாக்கர் ஃபெசிலிட்டி, டார்மெட்ரி, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் வேணும்னாலும் இந்த வீடியோவில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலனாலும் கீழ்த்திருப்பதியில் ஜஸ்ட்டு லக்கேஜ் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும், இல்லை ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் ஜெனரலாக ஆன்லைனில் ரூம் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நீங்கள் லக்கேஜ் மட்டும் வைக்கணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே லக்கேஜ் கவுண்டருக்கு அங்கே மட்டும்தான் வைக்க முடியும். ரெஃப்ரெஷ் பண்ணணும், இல்லை ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே அப்படின்னா ஆஃப்லைனில் ரூம் எடுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி சோல்ட்ரி 1, சோல்ட்ரி 2, சோல்ட்ரி 3 இருக்குது. நீங்கள் இதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வர வேண்டாம். உள் வழியாகவே மேலே பிரிட்ஜ் ஏறி லாஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பேக் சைடில் இறங்கினீங்கன்னா வெளியில் என்ட்ரன்ஸ் வந்துடும். அங்கே நீங்கள் வெளியில் வந்தோன்னே சோல்ட்ரி 3 இருக்கும், ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி சோல்ட்ரி. அது ஒன்லி ₹50 ரூம் மட்டும். கேஷ் பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கார்டில் மட்டும்தான் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 24 ஹவர்ஸும் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் கேட்டப்போ ஃபஸ்ட்டு 2 நாளைக்கும் ₹50 சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ₹200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 4 நாள் கூட தங்கிக்கலாங்க. ரூம்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே லக்கேஜ் கூட வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்துடலாம். இது சோல்ட்ரி 3. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோல்ட்ரி 2 இருக்கும், அதுவும் ரூம்ஸ் தான், ஆனால் ஃப்ரீ. அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வெறும் ரெஃப்ரெஷ் மட்டும் வேணும்னா. அதுக்கு முன்னாடி சோல்ட்ரி 1 இருக்கும், அது டார்மெட்ரி மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே கீழே பெட்ஷீட் போட்டு தூங்கிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இடத்துலையும் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ₹50 ரூம் எடுத்துக்கலாம். லக்கேஜ் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணிவிட்டு போகணுன்னா நீங்கள் சோல்ட்ரி 3 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி சோல்ட்ரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கும். இந்த 3 சோல்ட்ரிலையுமே லாக்கர் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் லாக்கர் மட்டும் வேணும்னா ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜ் கவுண்டரில் மட்டும்தான் வச்சுக்க முடியும் உங்களோட லக்கேஜை. பஸ்ஸில் நீங்கள் திருப்பதிக்கு வரீங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ அலோவ் பண்ணுறாங்க லக்கேஜ் வச்சுருக்கிறதுக்கு. லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில், டார்மெட்ரி இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி சோல்ட்ரி இல்லைனா இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மலைக்கு போகணுன்னா உள்ளேயே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கும், நீங்கள் அதிலே ஏறி போகலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸுமே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. இப்போ அலோவ் பண்ணுறாங்க, கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே சிங்கிள் பர்சன், ஃபேமிலி நம்ம எப்படி வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போகணுன்னா உங்களுக்கு பஸ்ஸும் இருக்கும். ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு ₹60, ₹70 கேட்பாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போகணுன்னா ஆக்சுவலாக நடந்தே போயிடலாம். பேக் சைடு இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு, உங்களுக்கு பார்த்தோன்னே பில்டிங் தெரியும். ரோடு கிராஸ் பண்ணி போகணும். ஆட்டோவில் போனோன்னா ஒரு ₹40, ₹50 கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே நீங்கள் இறங்குறீங்களோ அங்கே கன்வீனியண்ட்டாக லக்கேஜ் வச்சுக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ரூம்ஸும் எடுத்துக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ரூம் வேணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். பட் டார்மெட்ரி ஏரியா ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் அப்டேட் பண்ணுறேன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ. In this video, I will share you the informations regarding luggage counter, locker facility, dormitory, free and ₹50 paid rooms from TTD, and also the refreshing places near Tirupati railway station and also near Tirupati central bus stand. If you want only locker facility at Tirupati railway station, you can use luggage counter which is in the first platform inside the railway station itself. If you want to refresh dormitory place, free rooms and ₹50 paid rooms, you can use Sri Godanda Ramaswamy Choltri 1, 2, 3 which is in the back side of the railway station. You no need to come out of the railway station, just cross the platforms towards back side through bridge and get down. Entrance will be there, so you can reach this Sri Govardhana Ramaswamy Choltri 3 which is exactly opposite to the backside railway station. There you will get ₹50 paid rooms. That Choltri 3 is only ₹50 paid rooms. They will not accept cash payment, only card payments. First 2 days they will charge ₹50 each day. After that they will increase amount, so you can use that. If you want free rooms you can use Choltri 2 which is next to this Choltri 3. There you can use free rooms or a refresh also. If you want only dormitory you can use
Choltri 1, which is next to 2. Before that, Choltri 2. In these 3 Kodandaramaswamy Choltri 1, 2, 3, there is no locker facility. You can refresh or you can stay. At Tirupati Central Bus Stand, if you want a locker facility, dormitory or place to refresh, you can use Srinivasam Complex. Now they are allowing, it is free, open for 24 hours, comparatively better than Sri Kodandaramaswamy Choltri, and even you will get buses inside the complex itself to reach Tirumala. No need for darshan ticket in these places. So if you want luggage counter at Tirupati railway station, it is available inside the first platform. If you want locker facility, it is only available at Srinivasam Complex. Srinivasam Complex is just 10 to 15 minutes from Tirupati railway station. You will get bus facility and also auto means they will charge 60 to 70 rupees. This Srinivasam Complex is exactly behind the central bus stand. It is walkable distance only, or you can use auto also. Car parking is also there. Hope this video will be useful to you for the devotees who want to refresh or just want locker facility. So please share for the other devotees also, and if you're watching this video for the first time, subscribe this channel and press the bell button so that I'm sharing all the information regarding Tirupati every day instantly. It will reach you through notifications. Thank you.